மித்ரு, ஏன்டி அழுதுகிட்டே இருக்க? பாலை குடியேன். பா, குறுக்கு வலி வேற தாங்க முடியல. எந்த நேரம் உயி உயின்னு அழுதுகிட்டே இருக்காத. நல்லா இருக்க நேரம்ல பேசாம இருப்பா. நம்ம கொஞ்சம் முடியலன்னா அழுதுகிட்டே இருப்பாம்மா. சே, கொஞ்சம் வாய மூடுற என்ன? மித்ருமா, அழாதடி பட்டு. அம்மாக்கு சத்தியமா முடியல. குறுக்கெல்லாம் நல்ல வலியா இருக்குது. ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ் டி மித்ரு, அதான் சொல்றேன்ல. வீட்டுலனா அம்மா கொஞ்சம் சூடா வெந்நி வச்சு குறுக்குல ஊத்தி விடுவாங்க. கொஞ்சம் இதமா இருக்கும். எங்க வெந்நி விடுறது? ஐயோ, வெந்நி வேற இங்க இல்ல. அடுப்பை பொருத்தி பானைய வச்சு தண்ணிய ஊத்தி அதை அப்புறம் இங்க கொண்டு வந்து ஊத்தி இதெல்லாம் நடக்கிறதா? இதுக்குதான் அம்மா சொன்னாங்களோ என்னவோ தெரியல, கொஞ்சம் உடம்பு சரியானோன்னா போன்னு சொன்னாங்க. என்ன செய்ய, அம்மாவா ஹஸ்பண்டான்னு பார்க்கும்போது நமக்கு புருஷனுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. வாய் மூடு. இந்த பொண்ணிய வேற காணோம். குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சம் வெளியவாது போனா பெசாட்டு இருப்பா. ரூமுக்குள்ளேயே அடைச்சு போட்டா இப்படிதான் வேன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பா. அழாதடி போ, தலை வேற வலிக்குது. ஏன் சீட்ல அழுதுகிட்டே இருக்கா? இங்க பாரு மித்ரு, மித்ருமா, அப்பாவை பாருங்க. என் தங்க கூட எங்க இருக்கு? என் அம்மா குட்டி எங்க இருக்காங்க? மித்ரு, பிள்ளை எடாண்டி அழுதுட்டே இருக்கல, பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். முடியலங்க எனக்கு. நல்ல குறுக்கு வழியா இருக்குன்னு சொல்றேன்ல. குறுக்கு நல்லா வலிக்குது. ஏதோ வெட்டி போட்ட மாதிரி இருக்கு. இவ இருக்கல்ல உங்க மக, நல்லா இருக்கும் போதுதான் ஈன்னு பல்ல காமிச்சிட்டே இருப்பா. நம்ம கொஞ்சம் உடம்பு முடியலன்னு கிடந்து அழுது சிங்கி நம்மளையும் தலைவலி வர வச்சிருவா. உங்க மக இருக்கல உங்களை மாதிரி அப்படியே இருக்கா. நீங்க வெளியே கொண்டுட்டு போங்க. ரூமுக்குள்ளே வச்சிருந்தா இப்படிதான் அழுதுகிட்டே இருப்பான். நல்லா முடியலங்க. வீட்டுலனா அம்மா இருந்தா சூடா வெந்நி ஊத்தி விடுவாங்க, கொஞ்சம் எதுவா இருக்கும். அதானே பார்த்தேன், இன்னும் ஆரம்பிக்கிறேன்னு. வீட்டு புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? பேசாம இது உனக்கு வெந்நி தானே வேணும். காலையிலே உன்னை கூப்பிட்டு சொல்லலாம் பார்த்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்தியா? அதான் சரி போனா போதுன்னு விட்டுறேன். மித்ரு, இங்க பாரு, இங்க பாருங்கம்மா, செல்லம் இங்க பாருங்க. அம்மாக்கு முடியல, பிள்ளை அழக்கூடாது. அப்பாட்ட வாங்க, அப்பாட்ட வாங்க. மித்ரு, என்ன பட்டு, என்ன நல்ல பொண்ணு இல்ல பாரு. நீ அழுதுனா உங்க அப்பா மாதிரியும் சொல்லுவா, நீ கொஞ்சம் சிரிச்சோன்னா என்ன மாதிரி என் பொண்ணும்பா. உங்க அம்மா இருக்கல, நேரத்துக்கு தக்கன மாறிக்கிடுவா. அழக்கூடாது, என் தங்கம் இல்ல, என் தங்கம் இல்ல, பாலை குடிங்க. என்னமா துளசி, அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஹீட்டருக்கு சொல்லியிருந்தேன். ஹீட்டர் இப்ப கொண்டு வந்துருவான். மாட்டுறதுக்கு இப்போ உடனே மாட்டி தரானா இல்ல அப்புறமா வந்து மாட்டானான்னு தெரியல. ஹீட்டரா? பரவாயில்லையே. ஹீட்டர்லாம் வாங்க தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா வாங்கி மாட்டுங்க. எனக்கு இப்ப ரொம்ப தேவை ஹீட்டர் தான். கொஞ்சம் குறுக்கு வழியா இருந்தா கொதிக்க வெந்நி வச்சு குறுக்குல விட்டா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். நானே சொல்லணும்னு நினைச்சேன். சொன்னா அதுக்கு ஒரு சண்டை போடுவீங்களே, அதான் பெசாட்டு வாய முட்டு இருக்கேன். ஏய், என்ன பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க? சண்டை கிளறன்னு நினைச்சிட்டு இருக்க? லூசு, அது உன் வேலை சண்டை கிளறது, என் வேலை கிடையாது. ஹீட்டருக்கு அன்னைக்கே சொல்லியிருந்தேன். அவங்க தீபாவளி வேலை அப்படி இப்படி இருந்ததுனால கொண்டு வர முடியலன்னா என்னை கொண்டுட்டு வரேன், இந்த வந்துட்டு இருக்கேன்னு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. ஒரு 1/2 மணிக்குள்ள 1 மணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. என் பொண்டாட்டிக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு எனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டியை நான் சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன, என் பொண்டாட்டி தான் என்ன ஒழுங்கா புரிஞ்சுக்கல. அவ்வளவு நல்லவதான். இந்த அம்மா வீட்டுக்கு போகும்போது அடிக்கடி கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கும், அவ்வளவுதான். அக்கா, ஹீட்டர் மட்டும் சொன்னாங்க, கொண்டு வந்திருக்கோம். வாங்க வாங்கண்ணே. அங்க வச்சிருங்க. ஹீட்டர் இப்ப மாட்டி கொடுத்துருவீங்களா? பரவாயில்லையே, மாமா நம்மள கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கதான் செய்யறாரு. அண்ணே, ஹீட்டர் மாட்டக்கூடியவங்க பக்கத்து தெருல ஏதோ ஹீட்டர் மாட்டணும் போயிருக்காங்க. அங்க முடிச்சிட்டு வந்து இங்க மாட்டி தருவாங்கண்ணே. சரி, அப்ப சீக்கிரமா மாட்ட சொல்லிருங்க. எனக்கு 10 மணிக்கு அப்புறம் ஆபீஸ் போக வேண்டியது இருக்கு. சீக்கிரம் வர சொல்லிருங்க. சரிங்கண்ணே, நான் போன் போட்டுட்டு போறேன். 10 நிமிஷம் 1/2 மணிக்குள்ள வந்துருவாங்க. பக்கத்து தெருல நிக்காங்க. துளசி, நல்ல முடியலையோ? வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமா? காலையில எந்திக்க முடியவ நல்லா தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். உடம்பு எதுவும் முடியாம தான் தூங்கிட்டு இருக்கானு. நல்லா குளிக்கணும் சொல்லு. பிள்ளை வேணா அம்மாட்ட கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு வரலாம். இல்லங்க, வேண்டாம். ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டாம். லேடிஸ்னாலே இப்படிதான் இருக்கும். அம்மா சொல்லிதான் விட்டுருக்காங்க, குறுக்கு வழியா இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்க வெந்நி வச்சு குறுக்குல கொஞ்சம் விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெந்நி விட்டா சரியா போகுங்க. இன்னைக்கு வேற கொஞ்சம் பச்சை தண்ணில அவசரத்துல குளிச்சுட்டேனா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. கூட கொஞ்சம் காய்ச்சல் வேற வர மாதிரி தோணுது. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? நான் தான் சொன்னேன்ல, நான் மட்டுமா, அம்மாவும் அத்தையும் எனக்கே சொன்னாங்கல்ல, பச்சை தண்ணினா இப்ப விடக்கூடாது, வெந்நி இளம் சூட்லயோ இல்ல சூடாவோ விடணும், அப்படித்தானே சொல்லிருக்காங்க. பச்சை தண்ணி இருக்குன்னா ஜன்னில வச்சிருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எதுக்கு நீ குளிக்க? இப்ப நீ குளிக்கிறேன்னு இப்ப யார் அழுகா? துளசி, கவலைப்படாத, கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நீ உங்க வீட்டுல எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இன்னும் 2 மாசத்துக்கு இருக்க போற. சரியா? நீ என்ன சொன்ன? 3 மாசம் கழியாம எங்க வீட்டுல விட மாட்டாங்க, 3 மாசம் எங்க வீட்டுல இருந்தா பெட் ரெஸ்ட்லயே இருப்பேன், அப்பதான் என் உடம்பு சரியாகும் சொன்னேன்ல. இங்கேயும் அதேதான்.
நீ இந்த ரூமை விட்டு எங்கேயும் போக கூடாது சரியா? அம்மாட்ட சொல்லிட்டேன். அம்மா காலையில சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு எல்லாம் ரூமுக்கு கொண்டு கொடுத்துருங்க. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலமா அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மாவே சரின்னு சொல்லிட்டு அதனால நீ சமையல் கட்டு பக்கம் போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. வெந்நிக்கு ஹீட்டர் மாட்டிட்டேன். தண்ணி, ஹாட் வாட்டர், கூல் வாட்டர் எல்லாம் பிளாஸ்க் இருக்கு. தண்ணி எல்லாமே வச்சிருக்கேன். உனக்கு ஸ்நாக்ஸ் கூட டப்பால கொண்டு வந்துருவேன். உனக்கு என்ன தேவையோ சாப்பிட்டுட்டு பிள்ளையும் பார்த்துட்டு பேசாம இருக்கணும். ஆனா பிள்ளை அழுதுச்சுன்னா பொண்ணிட்ட சொல்லியிருக்கேன். பொண்ணி வந்து எடுத்துட்டு வா. நீ உங்க வீட்டுல எப்படி இருந்தியோ அதே மாதிரி இங்க இருந்தா போதும். உனக்கு எங்க வீட்டுல மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எந்த ஃபீலிங்ஸும் வரக்கூடாது. என் பொண்டாட்டி என்ன நம்பி வந்தவ நான் தானே பாத்துக்கணும். சப்பா மாமா புள்ள இருக்குது போங்க. என்ன மாமா அத்திட்டே சொன்னீங்க 3 நேரம் சமையல் பண்ணி கொடுக்கணும்ட்டு? ஏன் மாமா ரூம்குள்ளே இருந்தாலும் ஒரு மாதிரியா தானே இருக்கும். பரவாயில்ல, நான் ஏதாவது சின்ன சின்ன வேலையா செய்வேன். நீ ஒன்னும் ஆணி புடுங்க வேண்டாம். சின்ன சின்ன வேலை செய்வேன்னு சொல்லுவேன். அண்ட் அவங்க அம்மா ஐயோ என் பிள்ளைய இப்படி வேலை வாங்காங்களே, அந்த குடும்பத்துக்காகவே என் பிள்ளை கிச்சன்லயே கிடக்கல, இப்படி இதுக்கா கட்டி கொடுத்தோம் அப்படின்னு வாயிலே நெஞ்சிலே அடிச்சு அழுதுக்கா. வேண்டாம் தாயி, நீ 3 மாசம் உனக்கு ரெஸ்ட். 1 மாசம் உங்க வீட்டுல 1.5 மாசம் ரெஸ்ட் எடுத்தியா, இன்னும் 1.5 மாசம் இங்க ரெஸ்ட் தான். நீயே சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ நைட்டு போட்டு இந்த ரூம்குள்ள மட்டும் இருந்துக்க, வெளியே வராத. ஏன்னா பாட்டியோட அக்கெல்லாம் வந்திருக்காங்க, ஏதாவது சொல்லுவாங்க சரியா? நீ புடவை தான் கட்டிக்கணும்னு இல்ல, 3 நைட்டி இதுல வாங்கி வச்சிருக்கேன், அந்த நைட்டியே போட்டுக்கோ சரியா? மாமா உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. கோவப்பட்டா டைவர்ஸ் குடுக்கற அளவுக்கு கோவப்படுறீங்க. அன்பை கொடுத்தா அப்படி மழையா அன்பா பொழியுங்க. போங்க மாமா. லூசு, நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவதாண்டி. எனக்கும் தெரியும் பொம்பளைங்களோட ஃபீலிங்ஸ், வலி, வேதனை எல்லாம் புரிஞ்சவதான் சரியா? ஒண்ணும் புரியாத மரக்கட்டைன்னு நினைக்காத. என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா இருந்திருக்கோம் வச்சிருப்போம், அது வேற. கல்யாணம் ஆன அப்புறம் நீ கூடயே இருப்ப. நம்ம எவ்வளவு ரூம்ல பேசிட்டு இருந்திருக்கோம், டான்ஸ் ஆடி இருக்கோம், பாட்டு பாடி இருக்கோம், எவ்வளவோ நமக்குள்ள இந்த ரூம்குள்ள நடந்திருக்கு. கூடயே இருந்துட்டு திடீர்னு நீ பிரிஞ்சு போகும்போது நான் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஆன தெரியுமா? ஏதோ ஜெயில அந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ராத்திரிலாம் நிறைய நாள் தூங்காம கூட இருந்திருக்கேன். அதான் நீ அன்னைக்கு வந்துருவியே, அப்பாடா நம்ம துளசி வந்துருவாளேன்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது நீ உடம்புல இப்பெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்ட. அப்ப மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? சொல்லு, நீயே சொல்லு. என் பொண்டாட்டி அடிமையா நடத்துறதுக்கு நான் கூட்டிட்டு வரல. என் பொண்டாட்டி என்னல பாதி. அதனாலதான் என் பொண்டாட்டின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்டாட்டி என்ன நம்பி வந்தவ, அவளை கடைசி வேலை நான் பாத்துக்கணும். அதான் என்னோட கடமை. அவனுக்கு கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. உன்னி வேற பாவம், அன்னை நம்ம திட்டினதுனால இவன்ட்ட கேட்கணுமா வேண்டாமான்னு ரீதியில இருக்கா. பாவம், நம்ம இது கூட செய்யலன்னா நல்லாவா இருக்கும்? என்னதான் செய்ய ஒண்ணும் புரிய மாட்டேங்கி. ஏதாவது வேலை பார்த்து நகை சேர்க்கலாம்னா நகை விக்கிற விலைக்கு நம்ம என்ன வேலை பார்த்தாலும் தங்கத்தை சேர்க்க முடியாது. ஏதாவது ஏடிஎம்லயோ இல்ல பேங்க்லயோ போய் கொள்ளை அடிச்சாதான் நடக்கும். ச்சே, என்ன பண்ணலாம்? பேசாம அண்ணன் வாங்கி கொடுத்த பைக் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு லோனு போட்டா 10, 50, 60, 70 ரூபா கூட கிடைக்கும். ஏன்னா புது பைக் தானே, லோனை போட்டுருவோம். இது நல்ல ஐடியாவா இருக்க. அம்மாட்ட வேணா இந்த குழுல அம்மா அன்னைக்கே சொல்லிச்ச, 50,000 1 லட்சம் கொடுக்காங்க, வேணுமாடான்னு கேட்டாங்க. அன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு தேவைப்படுது. அம்மாட்ட வேணா பேசி பார்ப்போம். அம்மா எனக்கு 50 இல்ல 1 லட்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். பைக் அடை வைக்கிறது அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா எல்லாரும் தாலிக்கு 2 கிராம் 3 கிராம் தான் தங்கம் வைப்பா, இவன் ஏன் 1 பவுன் வைக்கான் அப்படின்னு அம்மா எதுவும் மனசுல நினைச்சிடக்கூடாதுல்ல. பொண்ணையும் தப்பா நினைச்சிடக்கூடாது. இதுதான் இப்போதைக்கு சரியான வழி. பேசாட்டு பைக்கை கொண்டு அடகு வச்சிருவோம். எப்படியும் 1 லட்சம் இல்ல 80,000 70,000 கிடைக்குமே. அம்மாட்ட ஒரு 50 1 லட்சம் குழுல வாங்கி தந்தா கூட பிரச்சனை இல்ல. எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் 3 லட்சம் 2.5 லட்சத்துக்கிட்ட தேரும்னு நினைக்கேன். இதெல்லாம் வச்சு 1 பவுன் நகை வாங்கிடலாம். அப்படி பாத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்க. முன்னாடியே நம்ம சிங்கிளா இருந்தோம், இப்ப நம்மள நம்பி ஒரு பொண்ணு இருக்கு. நாளைக்கே ஒரு குழந்தை குட்டின்னு வந்தா எவ்வளவு செலவு இருக்கு. நம்ம இப்படி கடனை வாங்கவும், குழுல எடுக்கவும், பைக் அடை வைக்கவும், வட்டிக்கு வாங்கவும் செஞ்சா இதெல்லாம் நல்லா இல்ல. இப்போதைக்கு இது சரியாகும். ஒரு குழந்தை குட்டின்னு ஆனா இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? வட்டி கொடுப்போமா, குழந்தை குட்டியே படிக்க வைப்போமா? சரவணா, இப்படியே ஊசிட்டு இருக்காத. இந்த ஒரு வேலையாவது பொண்ணு எல்லாரும் வந்து பாத்துக்கிடுவாங்க. நீ பாத்துக்கிட்ட போறது இல்ல வயல் வேலைய. பேசானா அப்பா சொன்ன வேலைக்கு இப்ப ஏன் போக கூடாது? மாசம் 10, 15,000 ரூபாய் சம்பளம் தரதானே செய்வாங்க. அதான் 5,000 ரூபாய் செலவுக்கு எடுத்தா கூட 10,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணலாமே. ஷோ, பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. வாழ்ந்தா கெத்தா பணக்காரனே வாழ்ந்துட்டு பணக்காரனாவே செத்து போயிடணும். சே, மிடில் கிளாஸா இருந்தா எவ்வளவு ஒரு மனக்குழப்பம். சரி பாத்துக்கலாம்.
நம்மளால முடியாது என்ன இருக்கு. ஏ சரவணா, என்னய்யா தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? என்ன எதுவும் பிரச்சனையா? அட வாகலவி, என்ன புருஷனுக்கு சாப்பாடு ஆக்கி கொண்டு போற போல இருக்க. எனக்கு நல்லா பசிக்குது, 2 வாரம் சாப்பாடு கூட. உனக்கு இல்லாதா பேராண்டி, எடுத்துக்க. நான் வேணா 2வது வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன். அந்த மனுஷனுக்கு சாப்பிடணும் அவசியம் இல்லை, ஏதோ கொண்டுட்டு வந்துட்டாலும் என்ன சாப்பிடுவாரு. நீ அது சாப்பிடுவிய? இந்தய்யா சாப்பிடு. ஐய வேண்டாம் கிழவி, சும்மா சொன்னேன். ஓ, உன் புருஷனுக்கு ஆக்குன சாப்பாட உன் புருஷனுக்கு உன் கையால அன்பால பரிமாறு போ. பாவம் மனுஷன் காலையில இருந்து வேணாம் வெயில்ல சுருண்டு கிடக்காரு. அவரு கிடக்காரு. சரவணா, ஏன்பா தனியா இருந்து பேசிக்கிட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையா? இந்தா உன் அண்ணனுக்கு உனக்கு கல்யாணம் ஆகுது 4-5 மாசம் முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. இந்த குழந்தை குட்டியோடு இருக்கான், பார்க்கவே நல்லா கண்குளிச்சியா இருக்கு. இது மாதிரி உனக்கு ஒரு குழந்தை குட்டி வர வேண்டாம்? ஏயா 4 போயிட்டுல இருக்கு, வயசு போகல 4 போக போக. அட போகலவி, எல்லாம் காலங்காலத்துல நடக்கும். எது எது நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு சொல்லு. போ, புருஷனுக்கு சாப்பாடை வச்சு கொடு. இந்த பைக்கு மதுவுக்கு கரெக்டா இருக்கும், அவளுக்கு பிடிக்கும்ல. ரெட்டு பிடிக்கும் அவளுக்கு. அவளை பத்தி எனக்கு தெரியாது, எப்படி கூப்பிடுறதுக்கு? மதுன்னு கூப்பிடவா? அன்னைக்குதான் சொல்லிட்டால எனக்கு உன்னெல்லாம் பிடிக்காதுன்னு. எந்த உரிமையில மதுன்னு பேர சொல்லியுமா கூப்பிடுறதுக்கு? அக்கா அக்கான்னு கூப்பிடுவோம் பேசாம. அக்கா அக்கா. தம்பி, என்ன தம்பி கூப்பிட்டேல? நம்ம வீடு தானே, வர வேண்டியதானே? இல்ல இருக்கட்டுக்கா, இந்த பைக்கு செகண்டா வந்ததுதான். நல்லதா இருந்துச்சு. இது ரொம்ப நாள் போகும், எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருத்தங்க வாங்கி வச்சு கொஞ்ச நாள் தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஃபாரின் போறோம்னு சொல்லி என்கிட்ட வச்சுட்டாங்க. நல்ல பைக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. பைக்கா? மது, மது வாடி. தம்பி நல்ல பைக்கா இருக்க, ஆனா புதுசா இருக்கு. புதுசா கடையில இருந்து இறக்குன மாதிரிலாம் இருக்கு. என் மகளுக்கு நல்லா பிடிக்கும் இந்த பைக்கு. அவளுக்கு இந்த சிவப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும். அவள்கிட்ட இருக்க ட்ரெஸ்லயே நிறைய சிவப்பு கலர் தான். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியாமையா இருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் அவளை லவ் பண்ணிருக்கேன். ஏமா அது அன்னைக்கு சொன்ன அப்பாவுக்கு பைக் ஆக்கர்ல போட்டுவனு, ஆக்கர்ல போட்டு 500 கூட தர மாட்டான். பாரு இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி. அந்த பைக் எடுத்துட்டு இந்த பைக்கை கொடுத்துருக்கு பேரு. உனக்கு பிடிச்ச சிவப்பு கலர் வேற. பாரு ஓட்டி பாரு. இல்ல இருக்கட்டுமா, அதே விலைக்கு இந்த பைக் வராதுமா. இது பார்த்தா நல்ல புது பைக் மாதிரி தெரியுது. கூட ரூபா வரும்னு நினைக்கிறேன். எவ்வளவு என்னன்னு கேளுங்க. எவ்வளவா இருந்தா என்ன, உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, பைக் எடுத்துருவோம். நல்ல பையன், நம்ம கூட குறைய பேசணும், ஒரு வார்த்தை பேச மாட்டான். அப்படின்னா பேசாதீங்க, யார் காசு நமக்கு வேண்டாம். அப்பா பைக்லாம் இந்த அளவுக்கு போகாது. இந்த பைக் எப்படி பார்த்தாலும் 25-35 வரும்னு நினைக்கிறேன். என் பார்வைக்கு அப்படிதான் தோணுது. என்ன ஏதுன்னு ஒரு கேட்டுக்கோங்க. காசை எதுவும் குழுலனாலும் வாங்கி கொடுத்துடலாம். தம்பி, எங்க பழைய பைக் எவ்வளவுக்கு பாப்பாச்சு? இந்த பைக் எவ்வளவு? அதுல இருந்து இதை கழிச்சுக்கிட்டா நாங்க எவ்வளவு தரணும்? ஐயோ காசெல்லாம் வேண்டாங்க. உங்க பைக்கு 20,000 கிட்ட போச்சு. இந்த பைக்கு 19,000 தான் ரேட்டு. நான் சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். பத்தியா சொன்ன பழைய காலத்து பைக்கு எப்பவுமே மோசம் அதிகம் தாண்டி. அந்த மோட்டர்லாம் இருக்கு பத்தியா, அப்போல மோட்டர் இப்ப கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போல மோட்டர்லாம் ஒரிஜினலா இருக்குமா, இப்ப வந்து அம்புடன் டூப்ளிகேட்டா போடுவானா. சொன்னோம்ல பாரு, 20,000 போயிருக்கான். 1000 கேட்டு வாங்கிடுவோமா? இல்ல உண்மையை சொல்லுங்க, இந்த பைக் எவ்வளவு? எங்க பைக்கு 20,000 போயிருக்காது, எனக்கு தெரியும். எவ்வளவு நாளும் சொல்லிருங்க, கொடுத்துருக்கோம். யாரு காசும் எங்களுக்கு வேண்டாம். லெட்டர் பூரா எடுத்து வச்சுட்டீங்களா? எப்படியோ 10 லெட்டர் கொடுத்தாச்சு, இனி கொஞ்சம் தான். இன்னைக்கு ஃபுல்லா அலைஞ்சினாலும் எல்லா லெட்டரும் கொடுத்துன்னு. பொண்ணு வீட்டுல எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க தெரியுமா? எல்லா லெட்டரும் கொடுத்தாச்சு. அவங்க துணி எடுக்க போறாங்களா? நம்ம பேரு நம்ம தான் எப்பவும் துணி எடுக்க முதல்ல போனோம். பார்த்தா அவங்க ஃபாஸ்டா இருக்காங்க. சரி, உங்க அண்ணன் வீட்டுக்கு உங்க சித்தி வீட்டுக்கு எல்லா வீட்டும் கொடுக்கணும். என்ன மறந்துடாத. எங்க ஒரு தெருவுக்கு போனா இந்த வீடு நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லு. அப்பதான் ஒரு தெருவுல நம்ம முடிச்சுட்டு வர முடியும். சரிங்க, எல்லாம் நான் கரெக்டா எழுதி தான் வச்சிருக்கேன். எந்தெந்த தெருவுல எத்தனை சொந்தக்காரங்க வீடு இருக்கு, தெரிஞ்சவங்க வீடு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தெருவுக்கும் போகும்போது நான் சொல்லி அவங்களெல்லாம் கொடுத்து முடிச்சிருவோம். அப்புறம் எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுக்கணும்லாங்க. துணி எடுக்கலாம் நமக்கு டைம் இல்ல. அதனால பேசாம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000-3000 வச்சு கையில கொடுத்துருவோம். அவங்களுக்கு பிடிச்சவங்க எடுத்துக்கிட்டுமே, கூட குறைய பிடிச்சுன்னா எடுத்துக்கிட்டும். அவங்க கையில இருந்து காசை போட்டு நம்ம அவங்களுக்கு எடுக்க நேரம் இல்ல பாத்துடுங்க. ஆமா அதுவும் சரிதான். 3 பேர் இருக்க வீட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா போதும். 5 பேர் இருக்க வீட்டுக்கு 3000 ரூபாய் கொடுப்போம். என்னங்க பட்டு பேசிட்டு இருக்கீங்க? 3000 ரூபாய் கொடுத்தா இந்த காலத்துல பத்துமா? ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் வச்சு கொடுப்போம். ஒரு சின்ன குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்க போனாலே 1500 ஆகுது குறைஞ்சது. அப்படி இருக்கும்போது 3000 கொடுத்தா எப்படி எடுப்பாங்க சொல்லுங்க? நம்மளுக்கு இன்னும் கல்யாணமா காட்சியா? நம்ம பையனுக்கு கல்யாணம் நல்லா கிராண்டா சிதம் சிறப்பும் பண்ணக்கூடாது. பொண்ணு வீட்டுல அப்பதான் நல்ல பெருசா நினைப்பாங்க. நான் சொல்ல மாதிரி கேளுங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது நான் எடுத்து தரேன். அந்த காசை கொடுங்க, அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டும். என்னவோ சொல்லுங்க, பாத்துடி. காசு போனா வராது. பாத்து எடுத்து தா. உங்க வீட்டுக்குன்னு சொன்னா வாரி வச்சிடாத. ஆமா, எங்க வீட்டுல துணிமணி இல்லாம இருக்கா எல்லாரும். நம்ம கொடுக்குற காசுல எடுக்கிறதுக்கு வாங்க அங்க பேசாம.